ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரியே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயும் அதே டேஸ்ட்டில் அதே ஸ்ட்ரக்சரில் டொமேட்டோ சாஸ் தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கிலோ தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய இது இருந்துச்சுன்னா, அந்த காம்பு இருந்ததுன்னா நல்லா இருக்காது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். அது இல்லாத மாதிரி கட் பண்ணி பீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வினிகர் தேவையான அளவு ஊற்றிக்கணும். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். கலருக்காக ஃபுட் கலர் போடாமல் நம்ம ப்ளைனாக ஆட் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹாஃப் பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பல்லு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். ஒரு குக்கரில் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட், பூண்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். சர்க்கரை, உப்பு தேவையான அளவு. அதான் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி. இதை வேக வச்சு எடுத்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்த தக்காளி, பீட்ரூட் இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். தண்ணி வடிகட்டிட்டு அரைச்சிக்கணும். தண்ணி ஃபஸ்ட்டே இருந்ததுன்னா நல்ல சாஃப்டாக மைய அரைக்க வராது. அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்து வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வச்சுருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோன்னா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப க்ரீமியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். இதில் கொஞ்சமாக வினிகர், ஏன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், வீணாகாது. 1 கிலோ தக்காளி அப்படின்றதுனால கொஞ்சமாக வினிகர். நீங்கள் இதில் வினிகருக்கு பதில் லெமன் ஊற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஊற்றக்கூடாது, வினிகர் தான் ஊற்றணும். அவ்வளோதான். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரக்சர். இது சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லைட்டாக கொதிக்கணும். கொதித்த உடனே ஆஃப் பண்ணி நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக நம்ம ஹோட்டலில் எப்படி இருக்குமோ, கடையிலலாம் ரெஸ்டாரண்ட்லலாம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டுக்கு அதே ஸ்ட்ரக்சருக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.